அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க பிஸ்மில்லா சாப்பிட்லாம். இங்கே வாங்க, சோறு இருக்குது. சோற்றுக்கு இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் மண்டை எடுத்து வச்சுருக்கேன், மீன் முட்டை, மாங்காய் இருக்குது. சைட் டிஷ் வந்து இறால் பொரிச்சு, இறால் எடுத்து வச்சுருக்கேன். இறால் வந்து எல்லோரும் சாப்பிட்லாம், ஆனால் நல்லது தான். ஆனால் பிபி சுகர்காரங்களுக்கு நல்லதில்லை, ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் இது ரொம்ப. அப்புறம் வந்து மீன் எல்லாருமே சாப்பிட்லாம். கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கொத்தவரங்காய் சுகரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அது பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட நீங்கள் தண்ணியில் ஒரு 3-4 கொத்தவரங்காய் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு எல்லாம் கொதிக்க வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா சுகரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து இந்த முட்டி வலிக்காரங்க வந்து டெய்லி நைட்டில் ஒரு 2 வெண்டைக்காய் 3 வெண்டைக்காய் அந்த மேல் பகுதியை தலையும் வாலையும் வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு அதை இப்படி கரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை வரும். ஆனால் அது பார்க்க தான் வளவளப்பாக இருக்கும், குடிக்கிறப்போ இளநீ மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் குடிங்க. அந்த முட்டி வலி எங்கே இருக்குன்னு எல்லாம் மாயமாக மறைஞ்சிரும் முட்டி வலி. ஆனால் செம்மீன் சாப்பிட்றது சுகர்காரங்க, கொலஸ்ட்ரால், பிபி இவங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி இது கொலஸ்ட்ரால் உள்ள ஜாமான். மாங்காய், மீன், எனக்கு மீன் மண்டை ரொம்ப பிடிக்கும், அதனால் மீன் மண்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பிஸ்மில்லா. யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க மிக்சிங் சேனலை. ஓகே ஓகே.